போன வாரம் மெசேஜ் யார் இருக்கலாம் ஞாபகம் இருக்குது? போன வாரம் சொல்லுங்க. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர். ஏன், எப்படி அவர் கண்டுபிடிச்சார் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர்னு? அவர் அறிந்து கொள்ளும் போது பேதுரு புஸ்தகத்தில் பார்த்தான்ல, அவரை அறிகிற அறிவு கண்டுபிடிச்சிட்டார். அவர் யாரு? இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர். ஏன்னா எனக்கு குழந்தையே இல்லை, ஆனால் என்னை பார்த்து குழந்தை குட்டிக்கார மனுஷன் சொன்னார், பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். அப்போனா அவர் பேர் என்னன்னா இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர். அல்லேலூயா. அந்த கண்டுபிடிக்கிறது தான் நம்ம தேவனோடு நடக்க நடக்க அவர் எப்படிப்பட்டவர்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் என்கிட்ட பேசுகிறாரு, பேசுகிற வார்த்தையை உள்ள தூக்கி போட்டு, அந்த உள்ள தூக்கி போடுற வார்த்தை, அந்த வார்த்தை உண்மையும் நன்மையுமாக இருக்கிறதுன்று அந்த வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் காத்து கொண்டு பொறுமையோடு ஓட கடவும். பொறுமையோடு ஓடுறவன் தான் பலன் கொடுக்குறான்னு நம்ம பார்த்தோம். அந்த பலன் எப்படி இருக்குதுன்னா 30, 60, 100 இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, அந்த பொறுமையில் நம்ம சந்தேகத்தை என்ன பண்ணுறோம்? சந்தேகத்தை தோக்கடிச்சிடறோம், விசுவாசத்துக்குள்ளே மேலே வரோம். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் நல்ல நலம். இயேசு எங்களுக்குள்ளே இருக்கிறாரு. இயேசு எங்கள் இருதயத்துக்குள்ளே வந்ததுனால எங்கள் இருதயம் நல்ல நிலமாக மாறிடுச்சு. ஆமென். இந்த நல்லது நிலத்துக்குள்ளே போகிற விதை எல்லாமே 100 மடங்கு தான் வரணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த 100 மடங்கு கொண்டு வருதுன்னதுங்க விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிறோம், இன்னொரு வசனத்துக்குள்ளே போகலாம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நம்மளை விட யார் அதிகமாக விசுவாசிக்கிறதா? நீங்க நான் விசுவாச வீரன் அப்படிலாம் சொன்ன அங்கே வந்து யாக்கோபு சொல்கிறாரு, நீனா பெரிய விசுவாசி, நீ பயங்கரமாக விசுவாசிக்கிறன்னு நினைக்கிறியா? நீ கூட என்ன பண்ண மாட்டேற, சர்ச்சுக்கு வரும்போது கண்ணை திறந்து பார்த்துனுக்குற, அப்படியே பார்த்துனுக்குற, உனக்கு பயமே இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? பயந்து நடுங்குறானா? அல்லேலூயா. அவனுக்கு விசுவாசம் மட்டும் இல்லை, ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? பயந்து நடுங்குறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பயமே இல்லை, ஆனால் விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்மளை விட அவன் சூப்பர் விசுவாசி. ஆமென், அல்லேலூயா. நம்ம தான் நினச்சோம் ரொம்ப சூப்பராக விசுவாசிக்கிறோம், நம்மளை போல யாருமே இல்லைன்னு பார்த்தா, இங்கே பார்த்தா இவன் பார்த்தா நடுங்குறான், பயப்படுறான் அவன். ஐயோ 10:30 மணிக்கு சர்வீஸ் லேட்டாக வந்தால் கூட நமக்கு அப்படியே சாயாக வந்து அப்படி நிற்கிறோம். ஆனால் அவன் நடுங்குறான் பாருங்க. அப்போ அவன் சூப்பர் விசுவாசி. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு இல்லாததுதான் நம்மளுக்கு ஒன்று இருக்குது, இருக்கணும் தேவன் நினைக்கிறாரு. அதுதான் ஆபிரகாமுக்குள்ள இருந்து. வாசிங்க. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? இப்போ இங்க யாக்கோபு சொல்றாரு, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று நீ அறிய வேண்டுமே. ஏன்னா நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இப்போ பிசாசுக்கு விசுவாசம் இருக்குது, நடுங்குனா. அவனுக்குள்ள என்ன இல்ல? அவருக்கு பயப்படுற அந்த கிரியை இல்லை. அவன் எப்படி இருந்தான்னா, அவன் கொலை பாதகனா இருந்தான், அவன் அழிக்கிறவனா இருந்தான், அவன் திருடுகிறவனா இருந்தான். ஏன்னா தேவன் ரொம்ப உண்மையானவர், நீதி உள்ளவர். அப்போ அவருடைய கிரியை அவனுக்குள்ள இல்லாததுனால அவன் விசுவாசம் எப்படின்னா செத்ததா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னா ரொம்ப நல்லது. அந்த விசுவாசம் செத்ததா இருந்தா நம்மளுக்குள்ள அவருக்குள்ள இருக்கிற காரியம் நம்மளுக்குள்ள வெளிப்பட்டாதான் நம்ம யாரு? விசுவாசி. ஆமென், அல்லேலூயா. அவன் விசுவாசிக்கிறான், ஆனா அவனுக்குள்ள கிரியை இல்லை. அதனால அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னா செத்ததா இருக்குது. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணானா, அவரை விசுவாசது மட்டும் இல்லை, ஈசாக்கு என்ன பண்றாருன்னா
பலிபீடத்துல கொண்டு வர. அடுத்த வசனம் அப்படிதான் சொல்றது, வாசிங்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவனை விசுவாசித்தான். பாருங்க, பலிபீடத்துல திரும்ப வைக்கும் போது வாக்கு தத்துவத்தை விசுவாசிச்சது மட்டும் இல்ல, வாக்கு தத்துவத்தை விசுவாசி அவன் சொல்றான், அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர், செத்து போனா கூட உயிரோடு எழுப்பி கொடுப்பாரு, ஏன்னா வாக்கு தத்துவத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்றான்னா அவன் கிரியையில காட்டுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசிக்கிறது என்ன பண்ணணும்னா கிரியையில காட்டுறவங்களா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த மாசம் நம்மளுடைய வாக்கு தத்துவம் என்னன்னா உங்களுக்கு மிகுந்த பலன். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த மிகுந்த பலன்றது வந்து ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஆமென். ஆசீர்வாதத்தை ஜெயிக்கிறதுக்கும் விசுவாசம் தேவை, சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் விசுவாசம் தேவை. அப்புறம் வேற என்ன இருக்குதுங்க? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது என்ன தேவை? விசுவாசம் தேவை. அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி வரணும்னா நீங்க ஊழியம் செஞ்சா வந்துடும். நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்க மேல அபிஷேகம் பெருக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அபிஷேகம் வரணும், அபிஷேகம் வரணும். 100 நாள் பாஸ்டிங்லாம் போட தேவையில்லை. நீங்கள் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்கள் மேலே அபிஷேகம் இறங்கிடும். அல்லேலூயா. ஏன்னா வேறு வழி கிடையாது அவருக்கு. நீங்கள் போய் நிற்கிறீங்க, அங்கே வேறு யாரும் இல்லை, உங்களை வச்சு தான் மற்றவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். அதனால உங்கள் மேலே அபிஷேகத்தை வச்சுருவார். அல்லேலூயா. அப்போ ஊழியம் செஞ்சால் அபிஷேகம் பெருகிடும். ஆமென். அதனால அடுத்த வாரம் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. அப்போது அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னன்னா நீங்கள் மன்னிச்சிங்கன்னா உங்களுக்கு சுகம் வந்துடும். ஆவிக்குரிய சுகம், மன்னிக்க தீராத வியாதின்னு சொல்கிறீங்களா, நீங்கள் கசப்போடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகம் வராது, மன்னிச்சிங்கன்னா சுகம் வந்துடும். ஆமென், அல்லேலூயா. அதே போல் பொருளாதார செழிப்பு கூட எப்படின்னா இங்கே பைபிள் சொல்லுது, நம்ம எடுத்து வாசிக்கலாம். அந்த மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை இது பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னா வசனத்தின் மூலியமா வேலை செய்யுது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுதுன்னா வசனத்தை கொடுக்குது. அந்த வசனத்தை எப்படி கொடுக்குதுன்னா விதையா கொடுக்குது. அல்லேலூயா. இந்த 3 சுவிசேஷத்திலும் பார்த்தீங்கன்னா திருப்பி 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 இது வந்துனே இருக்கு. இந்த விதையை குறித்து மார்க்கு சுவிசேஷம், மத்திய சுவிசேஷம், லூக்கால பார்த்தீங்கன்னா 3 சுவிசேஷத்தில் இந்த விதையை குறித்து வந்துன்னு இருக்கும். இந்த விதை சொல்லப்பட்டது எப்பவுமே இயேசு ஸ்ட்ரைட்டாக சொல்கிற 3 காரியமாக இருந்தாலும் 2 காரியமாக இருந்தாலும் சுவிசேஷத்தில் வந்துச்சுன்னா அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். அது அசாட்டா அந்த சுவிசேஷத்தில் வந்து இந்த சுவிசேஷத்தில் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா பார்த்துட்டு போகக்கூடாது. என்னதான் சொல்லுதுன்னு ரொம்ப முக்கியமாக தேடணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இது எதை குறித்து சொல்லுதுன்னா பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுது. அல்லேலூயா. 30, 60, 100 அல்லேலூயா. 10,000 ரூபாய் சேலரிக்கு போனாங்க, அதே சேலரியில் 30,000 ரூபாய் சேலரி வந்துச்சுன்னு சொல்லணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சேலரி ஏறும். ஆமென். 30 இருக்கும், 10,000 ரூபாய் இருக்கும், 20,000 ரூபாய் இருக்கும், 30,000 ரூபாய் மாறும். ஆமென். 30,000 ரூபாய் போறீங்களா, 20,000, 40,000 ரூபாய் வரும், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய் மாறும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு ஏறுதுன்னா உங்களுக்கும் ஏறும். ஆமென், அல்லேலூயா. நாங்கள் 2000 ஒரு காணிக்கை எனக்கு கொடுத்தாரு ஆண்டவர். நான் 2024 இருக்கிறேன். இன்னைக்கு காணிக்கை எனக்கு ஏற்றிட்டாரு. அல்லேலூயா. எனக்கு ஒரு எஜமான், உங்களுக்கு ஒரு எஜமானா, எல்லாருக்கும் ஒரே எஜமான். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஏறணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா உலகத்தில் வேலை செய்கிறீங்க. உலகத்தில் வேலை செய்யும் போது கூட அவர் தான் உங்களுக்கு எஜமான். ஆமென். உலகத்தில் ஒருத்தர் எஜமானா இருக்கிறான், அவர் தான் எஜமான். ஆமென். அப்போ அவர் என்ன பண்ணும், உங்கள் சேலரி என்ன பண்ணும், ஏற்றணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும் இந்த வாரத்தில் 5 நாளில். ஆமென், அல்லேலூயா. 2 பேரும் சொல்லுங்க. தனித்தனியாக உட்காராதீங்க. தனித்தனியாக உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்காது. 2 பேரும் சேர்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ இங்கே தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னா வார்த்தையாக செயல்படுது. வார்த்தையை
விதையா வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இங்க தேவனுடைய ராஜ்யத்தை அப்படிதான் செயல்படுதுன்னு சொல்றாரு. அந்த ராஜ்யத்தின் விதையை உணராது இருக்கிற ஒரு மனுஷன் தான் யாரு, வழியில விதைக்கப்பட்டவனா இருக்கிறான். அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் நம்மளாம் யாருன்னா உணர்ந்தவர்களா இருக்கிறோம். ஆமென். உணர்ந்து எல்லா வசனத்தையும் எங்க போட்டுக்கிறோம், இருதயத்தில் போட்டுக்கிறோம். இருதயத்தில் காத்து பொறுமையோட பலன் கொடுக்கிறோம்னு நினைக்கிற அந்த விசுவாசத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். யார் யாரெல்லாம் விசுவாசிங்க இந்த மாசம் மிகுந்த பலன் வரணும்? ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பலனை பார்த்து ஆவணையா, சும்மாலாம் கோயிலுக்கு வரக்கூடாது. ஆமென். கோயிலுக்கெல்லாம் சும்மாலாம் வந்துட்டு போனால் வேஸ்ட்டு. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாங்கன்னா ஆண்டவர் சமூகத்தை பார்த்தவங்க யாருமே வெக்கப்பட்டு போனது இல்லையா? எங்க கல்யாணத்துக்கு போனால் அவன் சொந்தக்காரன் நகைலாம் போட்டுன்னு வராங்க, அப்படியே ஓரம் ஒதுங்கி நிற்கிறதா இருக்குதுங்க, அதனாலேயே கல்யாணத்துக்கு போகலங்க அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அவனும் போட்டுன்னு வந்தான், நான் அதிகமாக போட்டுன்னு வருவேன். ஆமென். அல்லேலூயா. வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. பக்கத்தில் பசங்க எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சொந்தக்காருக்கு முன்னாடி இயேசு ஏற்றுக்கும் போது உங்கள் தலை குனிஞ்சிருக்கலாம், ஆனால் தலையை குனிகிற தலையை நிமிர்த்துக்கிற தேவன் தான் இயேசு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, எப்படி நிமிர்த்துறாரா அவரு? இங்கே பைபிள் பாருங்க, 2 புக்கை எடுத்துங்க. 2 கொரிந்தியர் எடுத்துங்க, 9ஆம் அதிகாரத்தை கையில் வச்சுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55 கையில் வச்சுங்க. சரி, இப்போ இங்கே நம்ம பொருளாதாரத்தை பற்றி பார்க்குறோம். ஆமென். ஆமென். பொருளாதாரம் எப்படி வருதுங்களா? விதைக்கும் போது. அல்லேலூயா. சரி, இங்கே விதையை குறித்து பவுல் சொல்றாரு. 6லேருந்து வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இப்போ ஒருத்தர் விதையை போடுறாரு. விதையை போட்டு ஒரு விதை எங்க போகுதுங்க, வழி அறிக போகுது. ஒரு விதை கற்பாறையில போகுது, ஒரு விதை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் போட்ட இடத்துல விதைலாம் அப்படி போச்சு. இப்போ நான் உன்னை எந்த இடத்துல வைக்கிறேன், நான் எப்படி பண்ணணும் அதே போல நான் உன்னை வைக்கிறேன். அல்லேலூயா. இப்போ ராஜ்யம் சுவிசேஷன் விதையை போட்டாரு பாருங்க. போட்ட உடனே யாரெல்லாம் ஏத்துக்கினாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டு அவங்க மூலியமா நிறைய ஆத்துமாக்கள் வந்துடுச்சு. ஆமென். இப்போ அவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்றேன்னா இதே போல விதை என்ன பண்ற, நீயே விதைக்கிற. நீ விதைக்கும் போது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். 2 மூட்டை போடுறவன் 2 மூட்டைக்கு எத்தனை 8 மூட்டை? 2 மூட்டைக்கு எத்தனை மூட்டைங்க? 1 மூட்டைக்கு 9 மூட்டை. அப்போ 18 மூட்டை 2 மூட்டைக்கு. அப்போ 100 மூட்டை போட்டா 1 மூட்டைக்கு 9 மூட்டைன்னா 10 மூட்டைக்கு 90 மூட்டை, 900 மூட்டை. அப்போ 900 மூட்டை. அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சிறுக விதைச்சுன்னா சிறுக தான் அறுப்ப, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, வசனத்தின் விதையை என்ன பண்றாருன்னா இவர் ஆஃபரிங்கா மாத்திட்டாரு. யாரு? இயேசு என்ன பண்ணாருன்னா விதையை சொன்னார் பாருங்க. இவர் இந்த விதையை வச்சு என்ன பண்றாருன்னா ஆஃபரிங்கா டீச்சிங் கொடுக்குறாரு. இவருக்குள்ள ஆவியானவர் என்ன பண்றாரு, விதைய அந்த கொரிந்து பட்டணம் எப்படி பட்டணம்னா ரொம்ப உபத்திரத்தில் இருக்கிறவங்க கொடுத்தாங்களாம். ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ரொம்ப ஆசீர்வாதமாக மாறிட்டாங்களாம். அல்லேலூயா. அவங்க மத்தியில் சொல்றாரு, நீங்க சிறுக விதைச்சுன்னா கொஞ்சம் தான் அறுப்ப, பெருக விதைச்சுன்னா அதிகமாக அது அறுப்ப. அல்லேலூயா. 100 ரூபாய் நோட்டை போட்டா 100 ரூபாய் நோட்டு ஒரு 10 வரும். ஆனால் 500 ரூபாய் போட்டீங்கன்னா அதுவே 500 ரூபாய் மூட்டை மாறும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இப்போ இவர் என்ன பண்றாருன்னா காசை வச்சு இங்க என்ன பண்றாரு சொல்றாரு. அல்லேலூயா. சரி, நான் சொன்ன பாருங்க உங்களுக்கு, போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னல, வார்த்தை தூக்கி உள்ள போடுங்க. போட்ட உடனே என்ன பண்றீங்க, அந்த வார்த்தைக்கு ஜோடி இருக்குன்னு சொன்னல. யாரெல்லாம் ஞாபகம் இருக்குது? பார்த்தீங்களா? எந்த வார்த்தை வந்துச்சு, அந்த வார்த்தைக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா? பைபிளே படிக்கலன்றீங்களா? தயவு செய்து பைபிள் படிங்க. பைபிள் படிக்காத பஞ்சகாலெலாம் வரப்போதான். அல்லேலூயா. பைபிள் படிக்கலாம் நீங்கள் கோயிலுக்கு வரது வேஸ்ட்டு.
அதை விட வீட்லேயே இருந்துடலாம். பைபிள் படிக்கலைங்க, எனக்கு பைபிள் படிக்க டைம் இல்லைங்கன்னா நீங்கள் மேலே வரவே மாட்டீங்க. பைபிள் படித்தா தான் எதுனா தேர்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பைபிள் நான் சொல்லுதுன்னா இந்த வசனத்தை இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கீழே அப்படி கடன் வாசிங்க சிஸ்டர். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பாருங்க. விதையை கொடுக்கிறாரு, அதை தான் நான் பண்றாரு அவரு, பெருக செய்யறாரு. விதையை கொடுக்கறது மட்டும் இல்ல, பெருக செய்யறது யாருங்க? அவர் தான். ஆமென், அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மெசேஜுக்கு விரோதமா எழும்புற தர்தத்தின் ஆவியே என் சிந்தையிலிருந்து அசிங்கமான கருத்தை இயேசுவின் நாமத்தினாலே எடு, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், அல்லேலூயா. சரி, அப்போ இந்த வசனத்தை இவர் என்ன பண்றாருன்னா விதைய ஆஃபரிங்கா மாத்திட்டு சொல்றாரு. நீ வசனத்தை விதைய வந்து ஆஃபரிங்கா மாத்திட்டாரு. இந்த ஆஃபரிங்கை எடுத்துட்டு வந்து போடும்போது நீ எப்படி போடக்கூடாதுன்னா, வேற வழி இல்லை, சர்ச்சுக்கு வந்துட்டேன், காணிக்கை எடுப்பாங்க, போட்டு தான் ஆகணும் அப்படின்னு போட்டா உனக்கு 30 வராது, 10 வராது. இப்போ எடுத்துன்னு வந்து போடும் போது எப்படி போடணுமா, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நான் நடத்துனீங்க, வேலைக்கு போகிறது உங்கள் கிருபை ஆண்டவரே, போகிறேன்னா கூட நான் ஓரமாக போனால் கூட மேலே வண்டி வரா மாதிரி வருது ஆண்டவரே, என்னை தப்பி வச்சு வேலை செய்ய வச்சு வீட்டுக்கு வெட்டுன்னு வந்துடலாம் யாரு? நீங்கள் தான் ஆண்டவரே. அந்த கிருபையில் உழைச்ச காசு தான் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு தரேன். யார் கொடுத்தது காசு? நம்ம சம்பாரிச்சோமா? நம்ம பேலனா? அவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர் கொடுக்கலன்னா உங்களுக்கு காசு வருமா? கொடுக்கலாம் காசு வருமா? வேலைக்கு போக வச்சதே அவர் தாங்க, பலத்தை கொடுத்ததே அவர் தான். அவர் சொல்றாரு, எப்பா நான் பலத்தெல்லாம் கொடுத்துட்டேன் உனக்கு, நான் பலத்தை கொடுக்குறேன், நீ வேலை செய். ஆனால் அந்த வேலை செஞ்ச காசு வந்தா நீ 9 இடத்துக்கு 1 மட்டும் எனக்கு கொடு. எவ்வளோ நல்ல எஜமான் பாரு. ஆனால் நம்ம கணக்கு போடுறோம், நேராக ஒரு ஷீட் எடுத்துக்கிறோம், முறவாசல், கரண்ட் பில், அப்புறம் மளிகை சாமான், கேஸு, பாக்கெட் மணி, அப்புறம் வாடகை, அப்புறம் ஒரு இந்த போன மாதம் ஹோட்டலுக்கு போகல, இந்த மாதம் ஹோட்டலுக்கு போனோம் குடும்பத்தோடு, எல்லாத்தையும் போட்டு கரண்ட் பில்லு, அதுக்கு சொல்லிட்டேன், கரண்ட் பில்லு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் இஎம்ஐ எல்லாத்தையும் போட்டு சரி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாருன்னா கிராஸ் பண்ணி டைத்துப்பா, அது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், காசு இல்லை. இப்படி இது போல யோசிச்சா எப்படி தெரியுமா? அது வசனத்தோட விதைக்கிறதுன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எது வரணும்? டைத்து. அவர் 10 ரூபாய் கொடுத்தாரு, அவர் பலத்தில் தான் கொடுத்தாரு, வேலை செஞ்சேன், அவருக்கு நான் 1 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த 1 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க பாருங்க, எடுத்து வைக்கும் போது ஃபர்ஸ்ட் அதை போடுறீங்க பாருங்க, அதுதான் வசனம் இல்லை, சந்தோஷமா கொடுக்கறது. ஆமென். பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்றீங்க பாருங்க, அது என்னன்னா வசனத்தோடு விதைக்கிறது. ஆமென். வரமோ வராதோ அப்படின்னு விதைக்கிறது இல்லை, உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறாராம். அப்போ உற்சாகமா என்ன பண்ணுமா? கொடுக்கணுமா? கொடுக்குற அவர் என்ன பண்றாராம்? நீதியின் விளைச்சல் என்ன பண்றாராம்? வர்த்திக்க பண்றாராம். சொல்றாரு, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும், விதைக்கிறவனுக்கு விதையும், புசிக்கிறவனுக்கு ஆகாரம். பாருங்க, இப்போ நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், விதை என்ன பண்றாரு அவரு? விதை என்ன பண்றாருங்க? பெருக பண்றாரு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், அந்த 1000 ரூபாய் என்ன பண்றாருன்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து தான் அந்த 1000 ரூபாய் வந்துச்சு,
நல்லா யோசிங்க, அதெல்லாம் உள்ளத்துக்கு போட்டுருங்க. ஒரு இடத்துல இருந்தால் அந்த 1000 ரூபாய் வந்துச்சு, ஒரு இடத்துல இருந்தால் நம்மளுக்கு அந்த 1000 ரூபாய் வரும்னு நம்ம நினைப்போம். அவர் என்ன பண்ணுவார்னா, இன்னொரு பாருங்க, உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுங்க, உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ வராங்க, அந்த மனுஷன் 100 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான்னு வச்சுங்களேன். வந்தால் ஒரு 100 ரூபாய் கொடுப்பான், 50 ரூபா கொடுப்பான், கொடுக்காத கூட போய்டும். ஆனால் அவனே என்ன பண்ணுவார்னா 500 ரூபாய் கொடுக்க வைக்கிறதுக்கு மாற்றுவார். எப்போனா 100 ரூபாய் இங்கே போடும் போது, எப்படி போடும் போது, உற்சாகமா போடும் போது அவன் கருமையா இருப்பாங்க, அவன் காட்ட இந்த உருவிடுவாரு உங்களுக்காக. நீதியின் விளைச்சல் என்ன பண்றாராம், எக்ஸ்ட்ரா ஆக்குறாராம். அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா ஆக்கி என்ன பண்றாருன்னா நீதின்னு பாருங்க. நீங்க இதெல்லாம் விசுவாசத்துல கிரியையில காட்டுறது. ஆமென். நீங்க எந்த அளவுக்கு வாக்குத்தத்தத்தை நம்புறீங்களோ அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு விதையா கொடுத்தாரு. அந்த விதையை தான் சொல்லியிருக்குது, காசாவும் பவுல் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க விதைக்கும் போது அவர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாராம். அல்லேலூயா. சரி, யாராருக்கெல்லாம் புரியுது இது? ஆமென். இதை மனசில் வச்சுங்க. அந்த 55க்கு போங்களேன். இப்போ பாருங்க, இப்போ ரஞ்சித் சொல்கிறான், ஆமாம் பாஸ்டர், கரெக்ட் தான் பாஸ்டர், நான் போன வாரத்திலலாம் ரொம்ப கஷ்டத்தோடு போட்டேன், எங்கே வரப்போகுதுன்னு போட்டேன், என் இருக்கிறதுக்கு காசு கம்மியாக இருக்குது, அப்பா கூட எனக்கு பாக்கெட் மணி தர மாட்டார், இதையே வச்சு ஓடுறதாகுது. சரி, இதையே நீங்கள் போட்ட மெசேஜில் என்ன பண்ணிட்டேன், உற்சாகமாக போடுறேன்னு சொல்லிட்டு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்னு வச்சுங்களேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, சரிடா போட்டியாடா, இப்போ உற்சாகமாக போட்டியா நீ? ஆமாம் பாஸ்டர், உற்சாகமாக போட்டேன். சரி, இப்போது ஆண்டவர் இன்னொன்று சொல்கிறாரா, என்ன பாஸ்டர்? 8 வாசிங்க, 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று. இப்போ அவனை பார்த்து இப்போ நான் சொல்றேன், அவனை பார்த்து நான் சொல்றேன், ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்ற மாதிரி யோசிச்சுங்க. அல்லேலூயா. இப்போ ஆஃபரிங், இப்போ விதையை குறித்து தான் இந்த மாசம் பார்த்தோம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரது. இந்த விதையை என்ன பண்ணிட்டாருன்னா இவர் ஆஃபரிங்கா மாத்திட்டாரு. இந்த ஆஃபரிங்கா மாத்தோடனே செய்தி கேட்ட உடனே நம்ம மனசு என்ன ஆயிடுச்சு, இனிமேல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், டயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் மனசு என்ன ஆயிடுச்சுன்னா துடிக்குது. துடிச்ச உடனேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கையில் இருந்த எடுத்துன்னு போட மாட்டோம். பாஸ்டர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறீங்க, இது பிசாசு விடவே மாட்டான். போட்டு இருந்தால் நான் அப்பயே 2 வீடு விற்றுட்டேன். நான் 2 வீடு விற்றுட்டே வெளியே வந்துட்டேன். அன்றைக்கே அவன் பாஸ்ட் மெசேஜ் அடிப்பார் பாருங்க, எல்லாருக்கும் அது புரியும், எனக்கு மட்டும் புரியாது. புரியாததுனால 2 லேண்டே போயிடுச்சு. 2 ஓயாமாரில் ஒரு லேண்டு விற்றோம், வேலைச்சேரில் ஒரு லேண்டு விற்றோம். பெரிய பெரிய லேண்டு, நல்ல லேண்டு, நல்ல விலையான லேண்டு, 2மே போயிடுச்சு. அன்றைக்கே நான் சுதாரிச்சிருந்தேன்னா இல்லை சூப்பராக அங்கே ஒரு சர்ச்சை கட்டிக்கலாம், அங்கே ஒரு சர்ச்சை கட்டிக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டோம். அன்றைக்கி அவர் சொல்லுவார், நான் மட்டும் அதை கேட்கவே மாட்டேன். ஏன்னா பைபிள் சொல்றதில்ல, காதுள்ளவன் இந்த காது கேட்க முடியாது, இந்த காது தான் கேட்கணும். இப்போ கொடுக்கும் போது ஆண்டவர் திருப்பி கொடுக்குறாருன்னு சொல்லி இப்போ இவன் கேட்டதுனால இவன் சொல்கிறான், ஆமாம் பாஸ்டர், நான் என்ன பண்ணிட்டேன், கையில் வச்சிருந்து உற்சாகமாக 100 ரூபாய் போட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, சரிடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டல, இனிமேல் நீ யோசிக்கிற அது போலாம் யோசிக்காத. அவன் தான் யோசிப்பான், ஒரு நல்ல வேலையில் போனோம், என்ன நல்லா யோசிப்பான், நல்லா சம்பாதிக்கணும், அப்பா கஷ்டப்படுறாரு, நான் அந்த குடும்பத்தை அப்படிலாம் நினைக்கிறேடா, எடுத்து குடும்பத்தை நான் ரன் பண்ணோம் அப்படிலாம் அவன் யோசிப்பான், நிறைய யோசிப்பான்ல. யோசிக்கும் போது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நினைவு என் நினைவு இல்லை, உன் வழி என் வழி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா ஆண்டவர் சொல்லி நான் சொல்கிறேன், ரஞ்சித் இது வரைக்கும் போட்டடா காசை போட்டல, இப்போ நினைவை மாத்துனா என்ன பண்ண பாஸ்டர், உன் நினைவு அவர் நினைவை மாறட்டண்டா. ஆமென். அல்லேலூயா. உற்சாகமாக போட்டவங்களுக்கு ஆண்டவர் நினைவை மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நான் வச்சிருந்த ஒரு நினைவு இந்த கீழ் வீட்டிலே ஓட்டி முடிச்சிடலான்னு நினச்சேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் நினைவை மாற்று, கல்யாணம் பண்ணால் மருமகம் வருவாங்க, ஒரு ரூம் வேணும், உன் நினைவு மாற்று. நான் பக்கத்தில் இதுக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணி, ஆமாம் பாஸ்டர் பக்கத்தில் ஒரு ஷெட்டை பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க.
ஆனால் நான் ஆண்டவர் சொன்னார் நினைவை மாற்று. நினைவை மாற்றணுன்னே ஆண்டவர் பில்லரை காட்டுறாரு. நம்ம தான் யோசித்தோம், ஏன்னா இதுக்கே பெயிண்ட் அடிக்க முடியல, அதுக்கு எங்கே அப்படி தான் யோசித்தோம், எங்கன்னா ஷெட்டு போடலாமா, எதுனா ஷீட் போடலாமா, அப்படி தான் யோசித்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்கும்போது, உற்சாகமாக கொடுக்கும்போது நம்ம மனசை அப்படி மாற்றுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனசை மாற்றுறாரு, வழியை என்ன பண்ணுறாரு, மாற்றுறாரு. அல்லேலூயா. ரஞ்சித்துக்கு சொல்கிறேனே, உன் மனசு, உன் நினைவுலாம் அவர் நினைவாக மாறினாண்டா, உன் வழிவுலாம் பாருங்க. இப்போ அவருக்கு கொடுத்துட்டோம்ல, ஆமென். இப்போ அவருக்கு உற்சாகமாக கொடுத்துட்டோம்ல, உற்சாகமாக கொடுத்ததுனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இனிமேல் நான் தான் உன் பார்ட்னர்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ரஞ்சித்துக்கு யார் பார்ட்னரு? அவங்க ஆஃபீஸ், அவர் தான் மேனேஜர், அவர் தான் டைரக்டர், எல்லாமே அவர் எதுனா கொடுத்தா தான். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா ரஞ்சித்து போடாம பாருங்க, அவரோட பெரிய பார்ட்னர் ஆயிட்டாரு. இப்போ ரஞ்சித் எப்படி யோசிப்பான்? இது வரைக்கும் எப்படி வச்சிருப்பான்? சின்னதான். ஏன்னா அவங்க முதலாளிக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பான். இப்போ போட்டான் பாருங்க, இவர் முதலாளியாக மாறிட்டார். ஆமாம். இந்த முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உனக்கு பலத்தை சப்ளை பண்ணுறேன், நீ வேலை செய்ய, ஆனால் நீ 9% நீ எடுத்துக்கோ, 1% உனக்கு. பாருங்க, டைத்து போடுறவங்களாம் அவர் பார்ட்னர். அப்போ எங்களுக்கெல்லாம் பார்ட்னர் கிடையாது. போடுங்க, பார்ட்னர் ஆகிடுவார். பார்ட்னர் வேணும்னா போடுங்க. பார்ட்னரே இல்லை எனக்கு, வானவன நானே என் பலத்தில் சாதிச்சிட்டோன்னா உங்களுக்கு தேவையே கிடையாது அவரு. ஆமேன். ஆனால் செத்த பரலோகம் போயிடுவோம். ஆனால் இங்கே இருந்தும் ஒன்றும் கூட பண்ண முடியாது. ஆமேன். அல்லேலூயா. அப்போ பார்ட்னராக அவர் சொல்ல, நான் பார்ட்னர் ஆயிடுறேன்டா. இப்போ பார்ட்னர், இப்போ நான் எப்படி யோசிப்பேன்? நான் ஒரு கால் சென்று யோசிப்பேன். அவர் உலகத்துக்கே, வானம் பூமிக்கு சொந்தக்காரர், அவர் பார்ட்னர் கால் கிரவுண்டை யோசிப்பாரு. அவர் ஏக்கர் கணக்கில் யோசிப்பாரு. ஆமேன். ஆனால் நம்ம புத்தி நான் புத்தி, அவர் அனந்த ஞானம் உள்ளவர். ஆமேன். இப்போ இவர் ஏசாயா சொல்றாரு, ஏசாயா சொல்லும் போது சொல்றாரு, 10 வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து. இந்த வசனத்தை வச்சுக்கின்னு அந்த வசனத்தை அவர் நான் சொல்லிட்டாரு, பவுல் நான் சொன்னாருங்க. இந்த வசனத்தை, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும், இந்த வசனத்தை எடுத்துக்கின்னு அவர் என்ன பண்ணாருன்னா ஆஃபரிங்கா மாத்திராரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்தை உனக்கு வந்துருச்சுனாவே உன் நினைவு மாத்தின்றார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர், நான் சொன்னல வசனம் ஜோடி இல்லாத இருக்காதுன்னு சொன்னல, போன உடனே நம்ம வசனம் என்ன பண்ணனா உங்களுக்கு மனசை மாத்தின வெளிப்பாடு கொடுத்து, வசனம் ஒரே வசனம் தான், ஆனால் உங்களுக்கு வேற டைரக்ஷன்ல மாத்தினே இருக்காது. ஏன்னா ஒரே வசனம் வெளிப்பாடு வர வர உங்களை மாத்திக்கினே இருக்கும். இப்போ அவருக்கு ஒரு வெளிப்பாடு, இவருக்கு ஒரு வெளிப்பாடு. இவருக்கு என்ன வெளிப்பாடுனா, இவர் சொல்றாரு, மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பி போகாமல் பூமியை நினைத்து, எப்படி மேலேருந்து மழை வந்து ஒரு மாங்கொட்டைய துளிர்க்க வைக்குதோ அதே போலதான் கர்த்தருடைய வசனமும் வந்துச்சுன்னா அது துளிர்க்க வைக்காத போகாது. ஆமென். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் மழை வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸி. உங்க நினைவு மாறுச்சுன்னா மழை வந்துடும். பக்கத்தில் பாஸ், உங்க நினைவு மாறுச்சுன்னா மழை வந்துடும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இப்போ நினைவு மாறுச்சு பாருங்க. ஒரு வசனம் எடுத்துக்கலாம். எசேக்கியேலுக்கு போங்க. 34:26 வாசிங்க. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். இப்ப எசேக்கியேல், எரேமியா இவங்க எல்லாமே ஒரே காலகட்டத்தில் இந்த தீர்க்கதரிசி இவங்க சொல்றாங்க, ஜனங்களுடைய மனசு மாறுச்சுன்னா இவங்களுக்கு ஏற்ற காலத்தில் என்ன பண்ணும், மழையை என்ன பண்ணுவேன். இப்ப மனசு மாறுச்சு பாருங்க. மனசு மாறின உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கோரேசை எழுப்பிட்டாரு. அல்லேலூயா. கோரேசை பார்த்து எப்படி சொல்லுதுன்னா, கோரேஸ் யாருன்னா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா. கோரேஸ் மேல என்ன பண்ணாராம், வாசிங்க 45, ஏசாயா 45.
இந்த ஏசாயா 45, 55 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே தான் நிறைய காரியத்தை பார்க்க முடியும் உங்களால. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக பாருங்க, இவன் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சாரு பாருங்க. வச்ச உடனே ஜனங்களுடைய மனசு மாறிச்சு பாருங்க. எல்லாரும் நான் போனோம், என் தேசத்துக்கு போறேன்னு சொல்லி மனசு மாறி எல்லாருமே டென்ட் போட்டானுங்க. டென்ட் போட்டு அங்கேயே எல்லாத்தையும் செட்டில் ஆயிட்டானுங்க. இவன் மனசு மாறிச்சு பாருங்க. மனசு மாறின உடனே கோரேசை எழுப்பினாரு. கோரேசை எழுப்பி என்ன பண்ணாருன்னா, வெங்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பால்களை முறிச்சு ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையில எடுத்து கொடுக்கறதுக்கு கோரேசை என்ன பண்ணாரு, எழுப்பி விட்டாரு. நான் சொல்றேன் பாருங்க, நம்ம மனசு மாறிச்சுன்னு வச்சுங்களேன். நம்ம மனசு மாறிச்சுன்னா எங்கெங்கெல்லாம் பணம் இருக்குதோ அங்கெல்லாம் சப்போர்ட் வரும் நம்மளுக்கு. ஆமென். கொடுக்காதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம பாருங்க, நீங்கள் நினைக்கக்கூடாது என் ஓலை வீடு இருக்குது மாற்ற முடியாது, பில்டிங் இருக்குது ஓடு போட்டுக்கிறேன் சீலிங் போட முடியும். இல்லைங்க, மனசு மாறணுங்க. ஆமென். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் இருந்தீங்க, இப்போ கூட்ட ஒருத்தர் பாட்டுன்னு வந்துட்டார். அவர் யாருன்னா பெரியவர். அவர் மனசு ரொம்ப பெருசு, அவர் நினைவு ரொம்ப பெருசு. ஆமென். அந்த நினைவும் அந்த வழி எப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ சூப்பராக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சில காரியங்களை செய்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆஃபரிங் போட்டிங்கன்னா, அதில் உண்மையாக இருந்தீங்கன்னா, உங்கள் மனசில் தான் ஆண்டவர் கை வைக்கிறாரு. உங்கள் மனசு மாறுச்சுன்னா உங்கள் வழிகள் மாறும், உங்கள் வழி அவருடைய வழியாக மாறும். அந்த வழியில் நடந்தீங்கன்னா ஒரு நாளும் திசை கெட்டு போக மாட்டீங்க. ஆமென். நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குமா? நடக்க 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 500 ரூபா போகுதுன்னா கொஞ்சம் தூரம் நடந்தா 1000 ரூபாய் வந்துடும். நான் சும்மா சொல்றேங்க, உண்மையா பார்க்குறேன். அதெல்லாம் நான் உண்மையா பார்க்குறேன். உண்மையா அப்படி விதைச்சிட்டு இப்போ ஒரு நாள் இந்த ஒரு டைம் என்ன பண்ணோம், விதைச்சிட்டு எல்லாத்தையும் விதைச்சிட்டு நிற்போம். திடீர்னு யாருன்னா வருவாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் இந்த டைத்து காணிக்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு விடுவாங்க. நம்ம விதைச்சதுக்கு அப்படி பல மடங்கு இருக்கும். நான் இதை கண்ணு கூட பார்த்துருக்குறேன். நான் அப்படியே விதைச்சிட்டு கொஞ்ச நேரம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுன்னு இருப்பேன். திடீர்னு யாருன்னா ஒருத்தர் அப்படி போகிறவங்கள அப்படியே தள்ளின்னு வருவார். அந்த பக்கம் போனோம் பாஸ்டர், அப்படியே வந்தோம் பாஸ்டர்னு வாங்க. அந்த காடையை தள்ளின்னு வந்து விட்டாரு பாருங்க. அப்படியே காடையை தள்ளின்னு வந்து பாளையத்தில் வந்து இறங்குச்சு. அதே போல் அவங்க எங்கேயோ போவாங்க, அப்படியே தள்ளின்னு வந்து அப்படியே விடுவார். உண்மைங்க, அதெல்லாம் பொய் சொல்ல. ஏன்னா அவருடைய நினைவு ரொம்ப பெருசு, அவருடைய வழி ரொம்ப பெருசு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதம் என்ன தெரியுமா சொல்கிறாரு, பல 100 மடங்கு பார்க்கணுமா, 30, 60 இல்லை, 100 மடங்கு பார்க்கணுமா நினைவு மாற்ற. அல்லேலூயா. ஏன் நினைவு மாறல தெரியுமா? நம்ம யோசிக்கிறோம் எப்படி தெரியுமா, வேற வழி இல்லாத போடுறோம். இல்லைங்க, அவர் கொடுத்தாருங்க எல்லாமே. அவர் கொடுத்தாரு எல்லாம், அவர் பலன், அவர் கொடுத்த சுகம், அவர் கொடுத்த ஆரோக்கியம், அவர் கொடுத்ததுலேருந்து கொடுக்குறேங்க. இந்த மனநல வந்துச்சுன்னு சபைக்கு எல்லாமே கார் பங்களா வந்துடும். ஆமென். அவர் பக்கத்தில் பார்த்தா அவர் கொடுத்ததுலேருந்து தான் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனேயும் உங்கள் மனசில் அவர் கை வைக்கிறாரு. உங்கள் நினைவு அவர் நினைவாக மாறணும், உங்கள் வழிகள் அவர் வழிகளாக மாறணும். மாறின உடனே கோரேஸ் எழும்பிடுவான். ஆமென். அல்லேலூயா. கோரேஸ் எழும்புனா எந்த கருவறையில் இருந்தாலும் வெளியே வந்துடும். ஆமென். அல்லேலூயா. கொடுக்கவே மாட்டேன், தரவே மாட்டேன்னுவான். அவன் பாக்கெட்லேருந்து ஆண்டவர் உருவி எடுத்துன்னு வருவார். ஆமென். முடியுமா? அல்லேலூயா. டேஸ்ட் பண்ணவங்களும் அல்லேலூயா. டேஸ்ட் பண்ணாதவங்களும் விசுவாசத்தோட ஒரு அல்லேலூயா பண்ணுங்க. ஆமென். வராது. ஆனா எப்போ எனக்கு வரலையே, எனக்கும் வரல. நாங்கள் 10 எப்போ ரட்சிக்கப்பட்டோம்? 94, 95 ரட்சிக்கப்பட்டோம். 2008 வரைக்கும் வரலையே எனக்கு. எல்லாரும் அல்லேலூயா ஆ ஊன்னு வாங்க, நம்மளுக்கு வராது. ஏன்னா கஷ்டத்தோட என்ன கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, அரிசி வாங்கணுமே, கொடுத்துட்ட கறி வாங்கணுமே, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அப்படியே முடுக்கி அப்படி டைட்டாக. எங்கள் பாஸ்டரா அவர் பேசினார்னா
இலகாதெல்லாம் இலகிடும், ஆனால் நம்மளை மட்டும் இலக வைக்கும். இலகவே அவங்க ரொம்ப பயங்கரம், அவங்கள கூட இலக வச்சிருவாரு, ஆனால் நம்மளை இலகவே வைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, ஒரு நாள் இலக வச்சிட்டார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய கிருபை தான், அல்லேலூயா. அப்போ அவர் கொடுக்கறத உற்சாகமாக கொடுங்க, சந்தோஷமாக கொடுங்க. ஆமென். ஃபஸ்ட்டு ஒரு இந்த செப்டம்பர் மாதம் எடுங்க, ஃபஸ்ட்டு அவரை வச்சுடுங்க, அவரை வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு அவர் கொடுத்துட்டு மற்றது எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்களா. நான் சொல்கிறேன், அப்போ தான் கேஸ் காலி ஆகிடும், காசே இருக்காது உங்களுக்கு. நீங்கள் பண்ணி பாருங்க, நீங்கள் கொடுத்து டைத்து கொடுத்து பாருங்க, கொடுத்து பார்த்தா உங்களுக்கு கேஸ் இருக்காது, காசு வராது, ஒரே ட்ரையாக இருக்கும், ஒன்றுமே புரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கும். செப்டம்பர் மாதம் திருப்பி ஆகஸ்ட் மாதம் அக்டோபர் மாதம் கொடுங்க, அந்த மாதமாக ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்கன்னா அவன் ராஜ்யத்தில் அவன் அலர்ட் ஆகிடுவான். ஆமென், அல்லேலூயா. ஆனால் எவ்வளோ தான் அலர்ட் ஆகிட்டான், அதுக்கப்புறம் மேலே ஒரு மழை வரம் பாருங்க, அந்த மழை வந்து பூமியை நினைப்பி இது வரைக்கும் எவ்வளோ விதைச்சிங்களோ அது ஒரே நாளில் கொண்டு வந்துடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அக்டோபர் போச்சு, செப்டம்பர் வந்துச்சு, செப்டம்பர் போச்சு, அக்டோபர், நவம்பரில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கிறிஸ்மஸ்க்கு நவம்பர்லேயே எடுத்து கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கார். ஆமென், அல்லேலூயா. இது வரைக்கும் நான் டிசம்பரில் கூட லாஸ்ட் தான் எடுக்கும் பாஸ்டர், ஆனால் நவம்பர்லேயே வந்துச்சுன்னா அடுத்த மாதம் செயல்படுங்க. ஆமென். இது ஃபுல்லாக தீர்க்கதரிசன வார்த்தை. நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா நவம்பர் மாதம் சும்மா ஜெகஜோதியாக உங்களை அலங்கரிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் வசனமாக இல்லை, கட்டாயமாக இல்லை, வேறு வழி கிடையாது, சொல்லிட்டோம். இதை அவரை பார்த்து நீங்கள் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கர்த்தர் எங்களை போஷிப்பார், அது வேற. ஆனால் நீங்கள் டிசம்பர் மாதத்தில் சும்மா ஜெகஜோதியாக இருக்கணும்னா அக்டோபர் மாதம் ஒரு மாதிரி இருந்தாலும் நவம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்திடுவார், காண்டாமிருகத்தின் கொம்பை போல உங்களை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. இது வரைக்கும் எங்களை கைவிடவே இல்லை, உங்களை கைவிட மாட்டார். ஆமென். உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ விதைக்கும் போது ஆஃபரிங்க சந்தோஷத்தோடு விதைங்க. ஆமென். விதைக்கும் போது ஒரு மழை வரும் பாருங்க, அந்த மழைலாம் விதையெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ நம்ம பாட்டு எங்கன்னா சாப்பிட்டு போட்டுருப்போம், 3 மாதம் ஆகிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு மழை வரும் பாருங்க, அப்போ தான் தெரியும் இன்னைக்கு சாப்பிட்டு போட்ட மாங்கொட்டை. ஆமென். அன்னைக்கு சாப்பிட்டு போட்ட புளியாங்கொட்டை, அது இப்போ தான் பார்க்குறோம், என்னைக்கே போட்டிருப்போம். ஆனால் அன்னைக்கு மழை வரும் பாருங்க, அன்னைக்கு எல்லாம் உள்ளேருந்து வெளியே வரும். ஆமென். அதில் எங்கெங்கிருந்தெல்லாம் வர்றதுன்னு தெரியாது, ஆனால் வரும். ஆமென். எங்களுக்கு கல்ஃபில் இருந்தெல்லாம் வந்து எங்கெருந்தே வந்து எங்கெங்கெல்லாம் பாக்கெட்டில் கை வச்சார் எங்களுக்காக, உங்களுக்கும் கை வைப்பார். ஆமென், அல்லேலூயா. அதனால் போட்ட விதெல்லாம் அப்படியே மண்ணோடு போச்சுன்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் போட்ட விதெல்லாம் வெயிட்டிங் இருக்குது, எப்போ மழை வரும்னு காத்துன்னு இருக்குது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக போடும்போது அந்த ஆசீர்வாதத்தின் மழை, அந்த எசேக்கியேல் சொன்னது போல் அந்த மழை மேலே வரும் பாருங்க, வரும்போது எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர்மா மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணிங்க, ஆஃபரிங்கில் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா இதுதான் வழி, வேறு வழி கிடையாது. பலனை பார்க்கணுன்னா ஆஃபரிங் தான், வேறு வழி. நானும் எத்தனையோ டக்கர் வச்சு பார்த்தேன், ஆசீர்வாதத்துக்கு டக்கர் வச்சு பார்த்தேன், அபிஷேகம் வரம் வேலைக்கு ஆகலை. அல்லேலூயா. அந்த பயங்கரமாக அபிஷேகம் இருக்கும், பயங்கரமாக வரங்கள் கிரியேட் செய்யும். செத்து போனவங்களும் உயிரோடு எழுப்பிக்கிறோம், 10 பைசா கொடுக்கல ஆஃபரிங். ஆனால் எப்போ விதைச்சோமோ அன்னைக்கு தான் ஆண்டவர் ஆஃபரிங் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் அது போல் மிராக்கள் கூட செய்யலை, ஆனால் இன்னைக்கெல்லாம் கர்த்தர் அதிகமாக கொடுக்குறாரு. அன்னைக்கெல்லாம் பயங்கரமான பாஸ்டிங், பயங்கரமான அனாயிண்டிங், பயங்கரமான அபிஷேகம், பயங்கரமான அற்புத அடையாளங்கள் சொல்லினே இருப்பாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் இவர் தான் வரணுன்ட்டாங்க. என் கூட ஒருத்தர் பாஸ்டர், அவர் தான் என்னை வளர்த்தாரு. அவர் சொன்ன நீங்கள் வரல ஆனால் கூட அவர் தான் வரணும், ஏன்னா அவர் தான் சொன்னார் நாங்கள் வீடு கட்டனாங்க. ஆனால் வீடு கட்டுறது எனக்கு கூப்பிடவே இல்லை, அவர் தான் கூப்பிட்டாங்க. 10 நிமிஷம் மரியாதை இல்லை. ஆனால் என்னைக்கு கர்த்தருக்காக நான் கொடுக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா உயர்த்தினார், பெருமைப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காசு இருந்தால் எல்லாம் வரும். ஆமென், அல்லேலூயா.
பேர் வரும், எல்லாருமே நோட்டீஸ் வைக்க, அதெல்லாம் உங்களோட வீட்டு தேடி வந்து நோட்டீஸ் வைப்பாங்க. ஆமேன், அல்லேலூயா. அதனால உங்க தலையை உயர்த்துகிறவர். ஆமேன், அல்லேலூயா. பக்கத்தில் பாசம், உங்க நினைவு அவர் நினைவா மாறட்டும், உங்க வழி அவர் வழியா மாறட்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகும், நாள் முழுவதும் வழி நடத்தும். ஆண்டவரே, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க நடத்துங்க. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவரே உங்க வழியில் நடக்கும்படியா உங்க நினைவு எங்க நினைவாக மாறட்டும். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. இயேசு விதையை குறித்து சொல்லும் போது அவர் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்றார். அதை உணரும் போது அந்த ராஜ்யம் வார்த்தையால் செயல்படுது. அதே வார்த்தை வசனத்தை வச்சு விதையை குறித்து இயேசு சொல்றார். அந்த விதையை பவுலுக்கு கர்த்தர் வேற மாதிரி வெளிப்பட்டார். அது விதை இல்லப்பா, அதுதான் ஆஃபரிங். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வேற மாதிரி வெளிப்படுறார். நீ ஆஃபரிங் போட்டியா, உதாரத்துமாய் கொடுத்துட்டியா, உன் நினைவெல்லாம் மாத்து. அவர் நினைவா உன் நினைவு மாறட்டும், அவருடைய வழிகளை உன் வழிகள் மாறட்டும். உன் யோசனைலாம் தூக்கி போட்டு அவர் யோசனையை யோசி. எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த மாசம் உன்னுடைய நினைவு அவருடைய நினைவா மாறட்டும். இந்த வாரத்தில் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்யும்படியா இன்னைக்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய நினைவு உன் நினைவாய் மாறட்டும். இந்த வாரத்துக்குள்ள கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். அவர் நினைவு உன் நினைவாய் மாறும்போது நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பலியாய் தந்தே பரிசுத்தமானவர். சேர்ந்து சொல்லுவோம். ஆளுகை செய்யும் ஆவி, பலியாய் தந்தே பரிசுத்தமானவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் ஆற்றலானவரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. அவர் உன்னை நடத்தினார்னா, அவருடைய வழி நீ தெரிந்து கொண்டேனா, அவருடைய நினைவை நீ தெரிந்து கொண்டேனா, அந்த நினைவுல அந்த வழியில நடந்தினா, வேதம் சொல்லுகிற அந்த வழி நடுப்பகல் போல இருக்கமா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறேன்னு சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் உனக்கு இருட்டா இருந்த நாட்கள்லாம் மாறி உனக்கு வெளிச்சமா இருக்க நாட்கள் வரும். நீ உனக்கு உன்னுடைய நினைவுல நடக்கிற, உன்னுடைய வழியை உன்னுடைய யோசனையிலே நீ பிளான் பண்ற. உன் குடும்பத்தை குறித்து உன்னுடைய யோசனை உன்னுடைய நினைவுலயே நீ பிளான் பண்றதுனாலதான் உனக்கு கர்த்தருடைய வழி உனக்கு தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல சொல்லிட்டு போ. ஆண்டவரே, உங்க வழிகளை என்னை காட்டுங்க ஆண்டவரே. என்னுடைய நினைவு உன்னுடைய நினைவாய் மாறட்டும் ஆண்டவரே. என் நினைவு விட உங்க நினைவு ரொம்ப பெருசு ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளோ உயரம் ஆண்டவரே. என்னை குறிச்சிருக்கிற நினைவு நான் இந்த சின்ன மொழியில நான் சும்மா கொஞ்சமா யோசிக்கிறேன் ஆண்டவரே. ஆனா என்னை குறிச்சு ரொம்ப பெருசா யோசிக்கிறீங்கப்பா. அந்த நினைவு அவருடைய நினைவு உன்னுடைய நினைவாய் மாறும்போது உனக்காக கர்த்தர் தயவை ஏற்படுத்துவார்.
அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு கோரேசை எழுப்புனது போல கர்த்தர் உனக்கும் ஆட்களை எழுப்புவார். தயவுள்ள கரங்களை எழுப்புவார். இந்த மாசம் அதை செய்வார். உன் வாழ்க்கையில மிகுந்த பலனை நீ பார்ப்ப. ஆண்டவர் செய்வார். ஒருவேளை இதுவரைக்கும் கஷ்டத்தோட விதைய விதைச்சிருக்கிறியா? மாத்து, மனசை மாத்து. ஆண்டவரே, நீங்க தான் கொடுத்த பலன். ஆண்டவரே, நீங்க கொடுக்கலனால விதைக்கவே முடியாதுன்னு சொல்லி சந்தோஷமா விதைக்க ஆரம்பி. சந்தோஷமா விதைச்சிட்டு, ஆண்டவரே என் நினைவு எல்லாம் உங்க நினைவா மாறணும்னு சொல்லு. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். இந்த மாசம் உன்னுடைய பலன் மிகுதியா இருக்கும்படியாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படிதான் இருக்க போகுது. 30 இல்ல, 60 இல்ல, 100 மடங்கு கர்த்தர் பார்க்க வைப்பார். அற்புதங்களை செய்வார். எந்த மனுஷன் கொடுத்தானா அந்த மனுஷனை கர்த்தர் கைவிட்டாருன்னு சரித்திரமே கிடையாது. அவர் கொடுத்தது அதிகமாய் கொடுக்கிற தேவன். அவர் கொடுக்கிறத அதிகமாய் கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த நாள்ல உங்க நினைவு என்னுடைய நினைவா மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய வழிகள் என்னுடைய வழிகளா மாறட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரை உங்களை முன்னாடி வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல என்னுடைய தேவையெல்லாம் முன்னாடி வச்சுட்டு உங்களை யோசிக்காத இருந்த நாட்கள்லாம் தூக்கி போட்டு உங்களை முன்னாடி வைக்கிற ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முதலிடம் கொடுக்கிற ஆண்டவரே. என்னுடைய சிந்தை உம்முடைய சிந்தையா மாறட்டும். ஆண்டவரே, என்னுடைய வழிகள் உம்முடைய வழிகளா மாறட்டும். ஆண்டவரே, இனிமேல் இருந்து என் வாழ்க்கையில 100 மடங்கு பலனை பார்க்கறதுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்துக்குள்ள அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல இருந்து, இந்த மாதத்திலிருந்து எல்லா நெருக்கங்களும் மாறட்டும்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்கள் நடப்பதாக. உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.